எங்களுக்கு வாழ்க்கையில் தெரிவு செய்வதற்கான சாத்தியம் உள்ளது. நாங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் தான் எங்களது வாழ்க்கையின் பாதையை நிர்ணயிக்கப் போகின்றது. வாழ்க்கையில் நாம் விரும்புவது நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் நமக்கு கிடைத்தது உண்மையிலே எங்களுக்கு நன்மை பயக்குமா இல்லையா என நாங்கள் எண்ணி பார்ப்பதில்லை. வாருங்கள், இது பற்றி பிரேம் அவர்கள் கூறுவதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு நாள் ஒரு ஆமைக்குட்டியின் தாயும் தந்தையும் தமது சிறிய ஆமைக்குட்டியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சிறிய ஆமை மரத்தின் மேலே மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஏறியது. பின்னர் மேலே இருந்து கீழே குதித்தது. தொம்மொன்று விழுந்தது. பின்னர் மீண்டும் மரத்தின் மேலே மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஏறியது. பின்னர் மேலே இருந்து கீழே குதித்தது. தொம்மொன்று விழுந்தது. தாய் ஆமை தந்தை ஆமையிடம், நான் நினைக்கின்றேன் ஆமைக்குட்டிக்கு அது ஒரு பறவை அல்ல என நாம் புரிய வைக்க வேண்டும் என கூறியது. ஏன் எனில் அதுதான் ஒரு பறவை என எண்ணுகின்றது. பறக்க முயல்கிறது, ஆனால் பறக்க முடியாமல் உள்ளது என்றது. அதுபோல மனிதனுக்கும் கூற வேண்டியுள்ளது. அவன் வெவ்வேறு விஷயங்கள் சேர்ந்த ஒரு கலவை என்று அவனுக்கு கூற வேண்டியுள்ளது. தான் வெவ்வேறு விஷயங்களின் சங்கமம் என்பதை அவன் புரிந்து கொள்வானா? சொர்க்கம் இங்குதான் உள்ளது என்பதை புரிந்து கொள்வானா? மக்கள் தானம் செய்கின்றார்கள், புண்ணியம் செய்கின்றார்கள். சிலர் அதை செய்கின்றார்கள், சிலர் இதை செய்கின்றார்கள். எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக செய்கின்றார்கள். கீதையிலே கிருஷ்ணர் கூறுகின்றார், அர்ஜுனனே, தானம் செய்வதாலே, புண்ணியம் செய்வதாலே, யாத்திரை செய்வதாலே, விரதம் இருப்பதாலே உனக்கு எனது ஞானம் கிடைக்காது என கூறுகின்றார். ஆனால் மக்கள் தொடர்ந்தும் அதனையே செய்கிறார்கள். சொர்க்கத்திற்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம் என அவர்கள் தொடர்ந்தும் செய்கின்றார்கள். நான் அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகின்றேன். சொர்க்கம் போவதற்கு உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தால் ஏன் காத்திருக்கின்றீர்கள்? ஆத்ம ஞானம் இல்லாது அலைந்து திரிவீர்கள். நீங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் வெவ்வேறு பொருட்களின் சேர்க்கை என்பதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் 8000 முனிவர்கள் தியானம் செய்யும் அந்த உயிர் பறவை உங்களின் உள்ளே உள்ளது. அது வர்ணனைக்கு அப்பாற்பட்டது என்பதனை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆனந்தமாக இருப்பதற்காக செயல்களை செய்வீர்கள். ஆனால் ஆனந்தத்தின் பொக்கிஷம் உங்களின் உள்ளே உள்ளது. நீங்கள் யார், நீங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களது வாழ்விலே உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளன. உங்களது வாழ்விலே எல்லாமே உள்ளன. நீங்கள் உங்களது அறையினுள் சென்று கதவிற்கு தாழ்பாள் போடும்போது நீங்கள் அந்த அறையிலே தனியாக இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அறையில் பலர் உள்ளார்கள். நீங்கள் உள்ளீர்கள். அழிவற்றதும் உள்ளது, உயிரும் உள்ளது, காலனும் உள்ளான். அந்த அறையில் எல்லோரும் உள்ளார்கள். அறிவும் உள்ளது, அறியாமையும் உள்ளது, இருளும் உள்ளது, ஒளியும் உள்ளது. அந்த அறையை மூடி 100 பூட்டுகள் போட்டாலும் லைற்றை நிற்பாட்டிய உடனே என்ன நடக்கும்? இருள் ஆகிவிடும் இல்லையா? கதவை ஏற்கனவே மூடியிருந்தோம். இருள் எங்கிருந்து வந்தது? ஏனெனில் கதவை மூட முன்னரே அது உள்ளே வந்துவிட்டது, உங்களுடன் வந்துவிட்டது. தர்மமும் உங்களுடன் உள்ளது, அதர்மமும் உங்களுடன் உள்ளது. எல்லாமே உள்ளன. நீங்கள் எங்கு சென்றாலும் எல்லாமே உள்ளன. வித்தியாசம் என்னவென்றால், இவைகள் எல்லாம் உங்களுடன் உள்ளன என தெரிந்திருந்தால் நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அதனை அரவணைப்பீர்கள். அன்பும் உங்களுடன் வந்தது, வெறுப்பும் உங்களுடன் வந்தது. வெறுப்பை அரவணைக்க உங்களுக்கு தெரியும். வெறுப்படைய உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது? ஆனால் அன்பை அரவணைக்க நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. பாலிலே வெண்ணெய் உள்ளது. ஆனால் விரல்களை சுற்றுவதனாலே, மணித்தியால கணக்கில் விரல்களை சுற்றுவதனாலே அதை பெற முடியாது. அதற்கான வழிமுறை உள்ளது. நீங்கள் உயிர் வாழ கற்றுக்கொள்ள விரும்பினால் அன்பை அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள், வெறுப்பை அல்ல. ஞானத்தை உங்களுடன் அருகே வைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள், அறியாமையை அல்ல. அறியாமை என்றால் என்ன? அதை எவ்வாறு அருகில் எடுத்து வருவதென கற்றுக்கொண்டீர்கள். உங்களது வாழ்வில் நீங்கள் ஒளியை விரும்பினால் ஒளியை எவ்வாறு எடுத்து வருவது என கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இரண்டும் உள்ளன. இருளும் உள்ளது, ஒளியும் உள்ளது. உங்களது வாழ்விலே ஒளியே கொண்டு வாருங்கள். 3 செகண்டிலே உங்களது வாழ்வையே பெரிதாக மாற்ற முடியும். 3 செகண்ட். ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னர் 3 செகண்ட் யோசியுங்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என 3 செகண்டுக்கு யோசிங்கள். அவ்வளவுதான்.
3 செகண்டுக்கு. அதன் பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். 3 செகண்ட்களுக்கு யோசியுங்கள். கோபமும் உங்களிடம் உள்ளது, மன்னிக்கும் குணமும் உங்களிடம் உள்ளது. 3 செகண்டிலே தெரிவு செய்யலாம். கோபப்படுவதா அல்லது மன்னிப்பதா என தெரிவு செய்யலாம். மன்னித்தல் அன்பை எடுத்து வரும், அன்பு வெளிச்சத்தை எடுத்து வரும், வெளிச்சம் ஆனந்தத்தை எடுத்து வரும். 3 செகண்டிலே. ஏனெனில் நீங்கள் முதலிலே செயலை செய்துவிட்டு பின்னர் தான் யோசிக்கின்றீர்கள். எனவேதான் உங்களது வாழ்வில் துன்பம் உள்ளது. எது துன்பம்? துன்பம் என்றால் என்ன? யாருக்காவது ஒரு தவறை செய்துவிட்டு இப்பொழுது யோசிப்பதுதான் உங்களுடைய துன்பம். யோசியுங்கள், எண்ணி பாருங்கள். யாருக்காவது திருமணம் நடைபெறுகிறது, எனக்கு அழைப்புதல் கொடுப்பார்கள். இன்னாருக்கு திருமணம் நடைபெறுகின்றது என அழைப்புதல் கொடுப்பார்கள். திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல விஷயம். நடைபெறக்கூடாது என்று நான் கூறவில்லை. புத்தகம் எழுதுபவர்கள் பலவிதமான புத்தகங்கள் எழுதுகின்றார்கள். இந்த திருமணம் பற்றி ஏன் புத்தகம் எழுதுவதில்லை? ஒரு சிறிய புத்தகம், எதனை வாங்கப் போகிறாய் எனும் புத்தகம். திருமணம் நடைபெறும், கிழமை கணக்கில் மகிழ்ச்சியாக இருக்கும். முதன்முறையாக மணப்பெண்ணை பார்க்கும் பொழுது அழகாக இருப்பாள். பெண் பார்க்க போகும்போது அவளை அலங்கரிப்பார்கள். லிப்ஸ்டிக், மேக்கப் எல்லாம் போடுவார்கள். சில நாட்களுக்கு அப்படி நடைபெறும். பின்னர் லிப்ஸ்டிக் போடுவது நின்றுவிடும். யார் தொடர்ந்து போடப் போகின்றார்கள்? பையனும் முடியை ஒழுங்காக எண்ணெய் போட்டு தடவி வைத்திருப்பார். காலை எழுந்து பார்த்தால் முடி குழம்பி இருக்கும். இதுதான் பையன், இதுதான் பெண் என மக்களுக்கு காண்பிப்பார்கள். நடனமாடுவார்கள். சில நாட்களுக்கு மேல் எவ்வாறு நடைபெறும்? இது என்ன? சுத்துகின்ற திரிகைக்கல்லை பார்த்து கபீர் அழுகின்றார். 2 கற்களுக்கும் இடையிலே எதுவுமே தப்புவதில்லை என கூறுகின்றார். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய வண்டா தப்பித்துக் கொள்வதற்கு? ஒரு வண்டு போய்கொண்டிருக்கின்றது. அது ஒரு கோதுமை மூட்டையை அடைகின்றது. எல்லாம் கோதுமை மயமாக இருக்கும்பொழுது அது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் என்று எண்ணி பாருங்கள். கடவுளே, நீ எனது பிரார்த்தனையை கேட்டுவிட்டாய். இந்த மூட்டை முழுவதும் கோதுமையாக உள்ளது. அதனை தின்று கொழுத்து போவேன் என எண்ணும். அந்த வண்டிற்கு எங்கே தெரியப் போகின்றது? அந்த மூட்டையில் கோதுமை உள்ளது. அது மாவாக அரைபட போகின்றது. அதை திருகைக்கல்லின் உள்ளே போடப் போகின்றார்கள் என அந்த வண்டிற்கு எங்கே தெரியப் போகின்றது? நீயும் அதனுள்ளே அரைப்பட போகின்றாயென அதற்கு எங்கே தெரியப் போகின்றது? அந்த வண்டு தனது வாழ்விலே எதனை தேடுகின்றது? கோதுமையை தேடுகின்றது. அதற்கு கோதுமை அங்கும் இங்கும் அரிதாக கிடைக்கவில்லை. இப்பொழுது அதற்கு ஒரு மூட்டை கிடைத்துவிட்டது. இதனை விட அதற்கு எது பெரிதாக இருக்க முடியும்? அதுதான் அதனது கனவு. அந்த சிறிய வண்டினது கனவு கோதுமை கிடைத்தால் நல்லது, அங்கும் இங்கும் அலைய தேவையில்லை என எண்ணும். அதற்கு அது கிடைத்து விட்டது என எண்ணும். ஆனால் அதற்கு தான் திருகைக்கல்லிலே அரைப்படப் போகிறேன் என்பது தெரியாது. நாம் என்ன செய்தாலும் அதில் 2 சாத்தியங்களும் உள்ளன. விளைவு நல்லதாகவும் இருக்கலாம், கெடுதலாகவும் இருக்கலாம். யோசித்து காரியங்களை செய்தால், எண்ணி காரியங்களை செய்தால், நமது இயல்பு மறப்பது என்பதை நினைவில் கொண்டு காரியங்களை செய்தால். இதிலிருந்துதான் நான் ஆரம்பித்தேன். நமது இயல்பு மறப்பது. நாங்கள் மறவாது இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அதனை நான் மறக்கக்கூடாது. எது எனக்கு அவசியமானது என்பதை நான் மறக்கக்கூடாது. இது நினைவில் இருந்தால் உங்கள் வாழ்வில் தானாகவே மாற்றம் ஏற்படும். தானாகவே மாற்றம் ஏற்படும். ஏனெனில் நீங்கள் என்ன செய்தாலும் அதனை ஆனந்தத்திற்காகத்தான் செய்கிறீர்கள். ஏனெனில் அதுவும் உங்களது இயல்புதான். உங்களாலே துன்பத்தை சகிக்க முடியாது. நினைவுள்ளதா? ஆரம்பத்திலே நான் கூறினேன், உங்களாலே துன்பத்தை சகிக்க முடியாது. ஆனால் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு உங்களிடம் எல்லையே இல்லை. எல்லையில்லா ஆனந்தத்தை உங்களாலே அனுபவிக்க முடியும். ஒருவரும், ஆண்டவனே, அதிகம் சுகம் தருகின்றாய், தயவு செய்து இதனை குறைத்து விடு என கோவிலுக்கு சென்று பிரார்த்திப்பது இல்லை. மனிதனுக்கு ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு எல்லையே இல்லை. சிறிதளவு துன்பம் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது. எல்லாவற்றிலும் இன்பமும் உள்ளது, துன்பமும் உள்ளது. நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். உங்களது வாழ்விலே என்ன தேவை என்பதை நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். இன்பம் தேவையா அல்லது துன்பம் தேவையா என்று நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும்.
துன்பம் தேவை என்றால் துன்பமும் உள்ளது, இன்பம் தேவை என்றால் இன்பமும் உள்ளது. எவ்வளவு ஒரு அழகிய விடயம்! இடங்களுக்கு இடங்கள் சென்று நான் இதனைத்தான் கூறுகின்றேன். மக்கள் இதனை விரும்புகிறார்கள். ஏனெனில் இது மிகவும் எளிமையானது. ஏனெனில் இது மிகவும் சாதாரணமானது. இது உங்களது கதை, இது எனது கதை. நாம் உயிருடன் இருக்கும் வரை இந்த கதையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கமத்தை, இந்த சேர்க்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது இந்த கதை ஆனந்தமாக இருக்க முடியும். உங்களது வாழ்க்கை வெற்றியடைய முடியும். அதனைத்தான் வாழ்க்கையை வெற்றியடைய செய்வது என்பது. என்று வாழ்க்கை வெற்றி பெறுகின்றதோ அன்று உங்களுக்கு அது சொர்க்கமயமாக இருக்கும். வாழ்க்கை வெற்றி அடையாதவரை அது உங்களுக்கு நரகமாகத்தான் இருக்கும். இங்குதான் சொர்க்கமும் உள்ளது. இதனைத்தான் கூற விரும்பினேன். நன்றி. இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.